படத்தில் ஆரம்பத்தில் பழங்குடிய இன மக்கள் வாழும் பகுதி மலங்கரி மாவட்டம் ஒடிசா அப்படின்னு முதல்ல காமிக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு வீடை காமிக்கிறாங்க. அந்த வீட்டில் துணிகள் எல்லாமே காஞ்சிக்கிட்டு இருக்குது. அடுத்ததாக அந்த வீட்டில் இருந்து ஒரு அம்மன் கோயிலை காமிக்கிறாங்க. அந்த வீட்டை சுற்றியே இந்த அம்மன் தான் ஒரு சிறப்பான அம்மனாக காமிக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு பெரியவர் தட்டில் கூடையோட வர்றாரு. அப்போது உள்ளே இருந்து இன்னொருத்தர் வராரு. அவர் சொல்கிறாரு, என்னப்பா இப்போயே வந்திருக்க அப்படிங்கிறாங்க. ஐயா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னவனையுமே அடுத்த நிமிஷமே அவங்க பொண்ணு வராங்க. அந்த பொண்ணுக்கும் இவர் ஸ்வீட் கொடுக்குறாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வாங்கய்யா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அங்கே போனவொடனே அவர் சொல்கிறாரு, ஐயா, அந்த சோசிக்கார் சொன்னால என் லட்சுமி குட்டியே போடாது, சினையே ஆகாது அப்படின்னு சொன்னாங்களே. ஆமாம் அப்படின்பாரு. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? கண்டிப்பாக ஆகும் சொன்னீங்களே. அதே மாதிரியே லட்சுமி இப்போ சினையாக இருக்கியா அப்படிம்பாங்க. சீம்பால் எங்கே அப்படிம்பாங்க. சீம்பால் உனக்கு இல்லாதா, உனக்கு தான் மொத்தமாக எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்ததாக நமக்கு மட்டும் கொடுத்தா போதாது, ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அவரும் சந்தோஷமாக ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே கொடுக்குறாரு. அடுத்த சீன் காமிக்கிறாங்க. அடுத்த சீனில் இவங்க எல்லாமே சேர்ந்து உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு சீட்டு வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு ரவுடி ஒருத்தன் வர்றான். வந்தவொடனே அவங்க எல்லாமே என்ன பண்ணுறான், அந்த உள்ள மாடு ஈடு எல்லாத்தையுமே அடித்து விரட்டிக்கிட்டு இருக்கான். விரட்டிட்டு மொத்தத்தையுமே அவங்க மொத்தத்தையுமே எல்லாத்தையுமே வண்டியில் ஏற்றுறாங்க. அந்த சினையான அந்த மாடையும் சேர்த்து ஏற்றுறாங்க. ஆனால் அங்கே உள்ள மக்கள் யாருமே வாய் திறக்க முடியாமல் கண்ணை கலங்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அடுத்த நிமிஷமே நைட்டு இரவு நேரத்தை காமிக்கிறாங்க. இரவு நேரத்தை காமிச்ச உடனே அப்போது இந்த பூசாரி தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் கனவுல ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் என்னன்னா, ஒரு யானை இதில் ஒருத்தர் உட்காந்து வர்ற மாதிரி தெரியுது. அதை பார்த்த உடனே அவர் டப்புன்னு யாராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு முழிக்கிறாரு. முழிச்ச உடனே அடுத்த நிமிஷமே அவங்க ஒரு பத்திரகாளி அம்மா காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே அவர் பயத்தில் டப்புன்னு முழிச்சிறாரு. முழிச்ச உடனே காலங்காத்தால் விடிஞ்சிருது. விடிஞ்ச உடனே அவங்க பொண்ணுகிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி அம்மனுக்கு நம்ம பூஜை பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மனுக்கு பூஜைலாம் நம்ம பண்ண முடியாது, அங்கே போனால் என்ன கதியாகும் தெரியுமில்ல, இது வரைக்கும் அங்கே போனவங்க எல்லாமே தலை மேலே தொங்க போட்டுன்னு இந்த மாதிரி கொண்டுறாங்க, நம்ம எப்படி போக முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து இல்லை, எப்படியாவது நான் அம்மனை பூஜை பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நிமிஷமே படைத்தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட டைட்டில் நேம் போடுறாங்க. டைட்டில் நேம் போட்டவனையும் அடுத்த நிமிஷம் சேத்துமடை பொள்ளாச்சி அப்படிங்கிற தாலுகாவை காமிக்கிறாங்க. அங்கே இயற்கையான மலை பிரதேசமும் இயற்கையான பசுமையான இடங்களை அப்படியே சுற்றியே காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இந்த டிராக்டர்லேருந்து சில பேர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பசுமையான விவசாயம் அழகாக சூப்பராக காமிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ அங்கேருந்து யானையில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. வந்தோடனையும் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாங்கு அருமையாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யானையும் அவரும் எந்த அளவுக்குலாம் பாசமாக இருக்கிறாங்க, அவங்க அப்பா தங்கச்சி கூட எந்த அளவுக்குலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிறாங்க. அவங்க அப்பா தங்கச்சிங்க எல்லாமே பானை செய்யும் தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சேர்ந்து அந்தளவுக்கு அருமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கட்டத்தில் சில நாட்கள் செல்லுது. அப்போது அந்த பானை வாங்குறதுக்கு ஒரு பெரியவர் வராரு. அவர் பானையை தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க தங்கச்சி பிடிங்கிட்டு பானையை தட்டி உடச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேயும், எப்பா என்னப்பா உன் தங்கச்சி இப்படி சொல்கிறாப்பா அப்படின்னோடனையும், சார் வாங்கிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்புறமே அடுத்த நிமிஷமே அவரும் என்னத்தான் தொழில் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இப்படியே சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பார்த்து அங்கே ஒருத்தன் வர்றான். அவன் இந்த மாதிரி மாமா உங்களை கூப்பிட்டாரு, நீங்கள் வட்டி என்ன கட்டலை, இல்லை அசலையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதில் எனக்கு தெரியும் அப்போ, இல்லாட்ட அந்த யானையை நான் தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுறான். மிரட்டினவனே யானை பக்கத்தில் போனவனே யானை அவங்கள சத்தம் போட்டுகிட்டே அவனை பயமுறுத்திடுது. இப்படியே எல்லாமே சிரிச்சுக்கிறாங்க. ஐயா, என்னையா கஸ்தூரி ராஜா சொல்கிறாரு, யார் நம்ம படத்தோட ஹீரோட அப்பா. ஐயா, இது அவர்கிட்ட நம்ம கடன் வாங்கியிருக்கீங்க, அவங்களே இது பண்ணலாமா அப்படிங்க. ஐயா பார்த்துக்கறலையா இவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. இப்படி இருக்கையில் எங்கள் மாமா உங்களை வர சொன்னார், நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம படத்தோட ஹீரோவும் அவங்க அப்பாவும் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு வட்டி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க சில பேர் முன்னாடி நின்றுக்கிட்டு 2 பேர் புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே வட்டி வாங்க வராங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி வட்டிக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தா 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிறாங்க. என்னது இவ்வளோவா அப்படிங்க, இஷ்டமான வாங்க கஷ்டமான போங்க அப்படின்னு சொல்லிட்டு பற்றி விட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வேறு வழி இல்லாமல் வாங்கிடுறாங்க. அடுத்த நிமிஷம் அந்த படத்தில் உள்ள அந்த வில்லனை காமிக்கிறாங்க. இவர் தான் வட்டி கொடுக்குறதுல பெரிய ஆள். அப்போன்னு சண்முக பாண்டியனும் அவரோட அப்பா கஸ்தூரி ராஜாவும் 2 பேருமே அப்பாவியாக நிற்கிறாங்க. நின்ன உடனே இவர் பேரை சொல்லி கூப்பிட்றான். இத்தனைக்கும் அந்த வட்டி கொடுக்குறவன் இவங்களோட மாப்பிள்ளை தான். அவங்க ஒய்ஃபோட கஸ்தூரி ராஜா ஒய்ஃபோட தம்பி தான் அவர். என்னப்பா மரியாதைலாம் குறையுது அப்படிமா, நீ கரெக்டாக வட்டியை கொடுத்தா நான் ஏன் மரியாதையை பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட்டி கொடுக்குறோம் பேசுகிறான். அடுத்து அவன்
அவனும் சேர்ந்து அசல் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, இல்லாட்டா வட்டியாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்போ சண்முக பாண்டிய கண்ணு வந்து அப்படியே சிவக்குது. அடுத்த நிமிஷம் உங்கள் அப்பா இங்கே இருக்கட்டும், நீ பேசின பேச்சுக்கு போய் வெட்டி எட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்து தலையை குனிஞ்சு நிற்கிறாங்க. இப்போவே ஏற்பாடு பண்ணால் எப்படிப்பா, 25,000 வேணும், இது எப்படிப்பா ஏற்பாடு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சிக்கப்பட்டிருக்கீங்களே. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பாவை என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி வந்து ஒரு இடத்துல இருந்து அப்படி நெஞ்சில் தள்ளி அப்படியே நீங்கள் போய் நில்லு வெயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சண்முக பாண்டியன் அப்படியே வருத்தத்தோடு அவரோட பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துட்டு ஃபீல் பண்ணி நம்ம அப்பா அப்படி தள்ளி விட்டாங்களே, என்ன பண்ணுறது, எப்படி வந்து நம்ம கடன் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருக்கிறாரு. கஸ்தூரி ராஜா அந்த வெயிலில் வந்து அவங்க அப்பா வந்து அப்படியே நின்றுக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. அவர் கூடவே வந்து 2-3 பேரும் வெயிலில் வந்து உட்காந்துருக்குறாங்க. அப்படி நம்ம ஹீரோ வந்து அடுத்த நிமிஷம் வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நடந்து போயில அவர் கண்ணெலாம் செவந்து கண்ணிலேருந்து அப்படியே வந்து கண்ணீர் வந்து வருது. அதுவே நம்ம பார்க்கறதுக்கே அந்தளவுக்கு இருக்கும். நம்ம அப்பாவும் இப்படி பண்ணிட்டாங்களே சொல்லிட்டு அழுது அப்படியே வந்து என்ன பண்ணுறது, எப்படி ஏற்பாடு பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. இவரும் வந்து கஸ்தூரி ராஜா அப்படியே வந்து வெயிலில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து அங்கே வந்து ஒரு பூச்செடி வளர்க்குற ஒரு பொண்ணுகிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து கடனாக வந்து இவ்வளோ ரூபா கொடுங்க அப்படிங்காங்க. ஆல்ரெடி நீ கொடுத்த கடனே சரியாக கொடுக்கலப்பா, என்கிட்டலாம் வந்து காசுலாம் கேட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு பற்றி விட்டுறாங்க. அவர் அந்த ஃபீலிங்கிலே வந்து அப்படியே போயிடுறாரு. அடுத்த நிமிஷம் இங்கே வந்து அவங்க அப்பாவை காமிக்கிறாங்க. உச்சி வெயில் அடிச்சிச்சு, அந்த வெயிலில் வந்து கால் சூட வந்து அப்படியே நிற்கிறாரு. இப்படி நின்ன உடனேயும் அடுத்த நிமிஷம் வந்து அப்படியே போயிட்டு பஞ்சர் கடையில் வந்து மெக்கானிக்கல் கடை ஷாப் இருக்குது, அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கடையில் போய் உட்காராரு. உட்காந்தவொடனே என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அப்பாவை பிடிச்சி வச்சுட்டாங்கடா, அப்பாவை இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கல. ஏய் ஃபீல் பண்ணாதரா, இருறா ஒரு நிமிஷம் இருறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை ரூமில் இருந்த ஒரு காசு கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அந்த காசில் வந்து ஒரு 15,000 இருக்கும். இந்த 15,000 அப்படிம்பாங்க. சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வாங்கிடுவார். போய் நான் சொல்கிற மாதிரி அந்த நம்ம ஃப்ரெண்டு அவனை போய் பாரு அப்படிம்பாங்க. நானும் அவன் கூட பின்னாடியே வரேன் அப்படிம்பாங்க. சரிடா அப்படிங்கல. அடுத்த நிமிஷம் கஸ்தூரி வச்சா காமிப்பாங்க. இவர் வந்து உச்சி வெளில வந்து காஞ்சிக்கு நின்றுக்கிட்டு இருப்பார், பையன் எப்போ வருவான்ட்டு. அடுத்த நிமிஷமே அங்கேருந்து போய்கிட்டு இருக்கல, அங்கே வந்து ஃப்ரெண்டு இன்னொருத்தன் வந்து கறிக்கடையில் இருப்பான். அவன் வந்து ஃபீல் பண்ணி அவர் சொல்கிறதுக்குள்ளே நீ கம்மனரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து திடீர்னு வந்து ஒரு பைக்கில் வந்து ஏற்றிட்டு அவர் வந்து முன்னாடி வந்து ஓட்டிகிட்டு போவார். ஓட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் காசு வச்சுருப்பாங்க. அந்த காசு ரெடி பண்ணிவிட்டு அவங்க அப்பா மேற்கிறதுக்காண்டி அங்கே போவாங்க. போன உடனே என்னப்பா இப்போயே வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு என்ன எதுவும் கிடைக்கலையா அப்படிம்பாங்க. இல்லை பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படி சொல்லல. என்னது பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படிங்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடு அப்படிம்பாங்க. கொடுனோடனே அவங்க அப்பா வந்து நான் வந்து கூப்பிட போகிறேன் அப்படி சொல்லிட்டு போயல. இரு முதல்ல காசை எண்ணி பார்த்துக்கிறேன் அப்புறம் போ அப்படின்னு சொல்லிட்டு சிட்டாக வந்து பேசுகிறாங்க. பேசுகிறவனே இவரும் வந்து காசை எண்ணிடுவார். என்ன காசெல்லாம் கரெக்டாக இருக்குது, எங்கிட்டு பெரட்டின இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத, மாமங்கிறது மரியாதை தான், நீ எப்படி மரியாதை நடத்துறியோ அதே மாதிரி தான் உனக்கு மரியாதை, இதான் லாஸ்ட்டு, உனக்கு அசல் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா வந்து பேசிட்டு போயிடுவார். இப்படி பேசிக்கிட்டே வந்து போய்கிட்டு இருக்கல. அடுத்த நிமிஷம் வந்து போய் பார்ப்பாங்க. போனவொடனே ஃப்ரெண்டு எல்லாமே வந்து மொத்தமாக வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்னப்பா ஆச்சு அப்படிங்கல. இந்த மாதிரி வந்து என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில, எப்படி அசல் அடிக்கன்னு தெரில, ஆனால் இந்த ஆள் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான், சொந்தக்காரன் அந்த கூட இப்படி அசிங்கப்படுத்திட்டான் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐடியா கொடுப்பாரு. இந்த மாதிரி வந்து யானையை வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து கேட்குறாங்க. என் மெக்கானிக் கடையில் ஒருத்தர் வந்து காரை விட வந்தார், ஒரு டைரக்டரு. அவர் வந்து இந்த மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்படின்னு கேள யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ உங்கள் அப்பா சம்மதிப்பாரா அப்படிம்பாங்க. அப்பா சம்மதிப்பாரான்னு தெரில, இருந்தாலும் முதல்ல போய் அந்த டேரக்டரை போய் பார்ப்போம் அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு யானையோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த டேரக்டர் வந்து பார்க்க போவாங்க. அந்த டேரக்டரும் வந்து ஃபோட்டோவை ஜூம் பண்ணிவிட்டு சரி நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருவாரு. அனுப்பி விட்டோடனே அடுத்த நிமிஷமே வந்து இங்கே வந்து அவங்க அப்பாட்ட வந்து இந்த மாதிரி வந்து மணியனை கொடுக்குறியா, யானையை இந்த மாதிரி அனுப்புவோம், என் மணியை யாருன்னு தெரியுமாடா, அவன் எப்பேற்பட்ட பிள்ளைன்னு தெரியுமா, இந்த கடனுக்காண்டி என் மணியனை விற்க பார்க்குறீங்களா, என் மணியனை வந்து துன்புறுத்த மாட்டீங்களா, அவன் வயிற்றில் பிறக்காத புல்லடா அப்படின்ற அளவுக்கு எமோஷனல் வந்து பேசுவார். இருந்தாலும் நம்ம கடனை கட்டியானோம்லப்பா, என்னப்பா பண்ணுறது, அப்பாவால் கட்ட முடியாது நினைக்காடா அப்படிம்பாங்க. இல்லைப்பா அப்படிலாம் நினைக்கல, ஆனால் இப்போதைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு மணியன்ட்டே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணியன் மேலே வந்து அப்படியே வந்து அவங்க அப்பா வந்து சாஞ்சிட்டு கேட்பார். அப்போ மணியனோட அந்த இதுவும் இவரோட மனசும் வந்து உண்மையாக சேர்ந்து மணியன் வந்து ஒத்துக்கிற மாதிரி வந்து காமிப்பாங்க. சரி மணியன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லல. அப்புறம் ரெண்டாவது வந்து இவங்களும் வந்து சிரிச்ச முகமாக காலங்காலத்தால் வீடியோவில் காமிப்பாங்க. சூரிய வெளிச்சத்தை எல்லாத்தையுமே வந்து அருமையாக இயற்கையை காமிச்சிட்டு அவங்க எல்லாமே வந்து யானை வந்து இது பண்ணிவிட்டு அப்போ அங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு ஒரு கோயிலுக்கு போவாங்க. அங்கே கோயிலுக்கு போனோடனே பூசார்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு வந்து யானை வேணுன்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து வர்றோம் அப்படிம்பாங்க. இல்லைப்பா கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா, உங்கள் நம்பர்லாம் கொடுத்துட்டு போங்க அப்படிங்கல. சரின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுப்பாங்க. அடுத்த நிமிஷம் வந்து இந்த வட்டி கொடுத்தான்ல அவங்க மாமா, அவன் வீட்டை காமிப்பாங்க. அப்போது வந்து 2 பொண்ணுங்க வந்து தண்ணிக்குள்ளே வந்து விழுந்துட்டு அவங்க வந்து வேறு வழியெல்லாம் காப்பாற்றிட்டு வந்து வந்திருப்பாங்க. அப்போது வந்து இவர் சொல்லுவார், பொண்ணுங்களை என்ன வளர்க்குற, இப்படி தான் நீ பொண்ணுங்களை பார்க்குற லட்சணமா, சின்ன பிள்ளைகளுக்கு எதாவது ஆச்சுன்னா
என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பொண்டாட்டியில் வந்து திட்டுறாரு. திட்டின உடனே வந்து அடுத்த நிமிஷம் வந்து காமிக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் காமிக்கல, அங்கே வந்து அந்த வட்டிக்காரன் வீட்டுக்கு வந்து ஒரு 2 பேர் வராங்க. யாருன்னா அந்த டேரக்டர் இன்னொருத்தனும் வராங்க. வந்து அவங்க சொல்கிறாங்க, என்னப்பா பிரச்சனை அப்படிங்க. இந்த மாதிரி வந்து இந்த யானை வேணும், இந்த யானை வந்து நம்ம வேலுவோட யானையாச்சே அப்படிங்காங்க. இந்த யானை தான் வேணும், இந்த யானை வந்து எவ்வளோ மதிப்பு தெரியுமா, இது ஒரு பொக்கிஷம் அப்படிம்பாங்க. என்னது பொக்கிஷமா, என்னப்பா சொல்கிறேன் அப்படிம்பாங்க. நான் தான் வந்து இந்த மாதிரி யானை வந்து நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது, யானைக்கு தேன் போட்டியே வந்து இதாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யானையை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படிம்பாங்க. இந்த யானை மட்டும் வருஷத்துக்கு மட்டும் 2 கோடிக்கு மேலே சம்பாதிக்கும் அப்படின்னு எல்லாம் வாயை பிளந்துருவாங்க. உங்களுக்கு மட்டும் வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா தருவாங்க. 25 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் யானை எப்படியாவது ஒரு 8 வரேன் அப்படிம்பாங்க. இப்படி இருக்கையில் அடுத்து இது காமிப்பாங்க. அடுத்ததில் வந்து நம்ம சண்முக பாண்டியன் இருக்கார்ல, அவரும் அவர் ஃப்ரெண்டும் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து போவாங்க. அந்த வீட்டில் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து யானை வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து போய் பேசிக்கிட்டு இருக்கல, இந்த மாதிரி உங்கள் அப்பா தான் தரமாட்டான்னு சொன்னார் இல்லையா, எப்படியா தர்றது, ஒத்துக்கிட்டாரா அப்படிம்பாங்க. ஒத்துக்கிட்டாரு அப்படிம்பணும். சரி உங்கள் யானை கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. அடுத்து வந்து இங்கே யானை வந்து இவங்க எல்லாமே வந்து குளிப்பாட்டி செஞ்சு எல்லாமே வந்து சுத்தமாக வந்து தங்கச்சி எல்லாமே அப்பா எல்லாமே சேர்ந்து மொத்தமாக வந்து யானையை வந்து கழுவிக்கிட்டு இருப்பாங்க. கழுவிக்கிட்டு இருக்கையில் அப்பேன்னு பார்த்து அவள் வட்டி கொடுத்தாலும் மாமன் அவன் வந்துடுவான். என்னப்பா இப்படிலாம் கஷ்டப்படுறீங்க, என்ன மாமா இப்படிலாம் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கல. என்னப்பா மரியாதைலாம் கூடுது அப்படிம்பாங்க. ஆமாம் மாமா, நமக்குள்ளே என்ன நாளப்பண்ணா வந்து எவனா பேச மாட்டானா, இந்த மாதிரி வந்து மாமங்காரனே நிற்க வச்சிட்டான்னு சொல்லிட்டு எனக்கு அசிங்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. பேசினோடனே நீ காரணமெல்லாம் வரமாட்டே அப்படிங்கல. சரி இந்த யானை நீங்கள் வச்சுருந்தானே நான் வச்சுருந்தானே, இந்த யானையை கொடுங்களேன் அப்படிம்பாங்க. யானையெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படிம்பாங்க. இந்த யானை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் பேசல. இவர் வந்து சண்முகம் பண்ணி திட்டி விட்டுவார். இனிமேல் வந்து யானை ஈனன்னு ஏதாவது பக்கத்தில் வந்தால் உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பையனும் வந்து திட்டி விட்டுறாங்க. அப்போ வந்து அவனுக்கு வந்து கோவம் வந்து என்ன சொல்லுவான்னா, நீங்கள் எப்படி தான் இருக்கீங்க பார்ப்போம், நான் இன்னும் 2 மாதத்தில் எனக்கு வந்து வட்டி முதல்ல வந்து அவனுக்கு இல்லாட்டா என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வந்து போயிடுவான். ஏய் முடிஞ்சதை பாடுறா வந்து சேருண்டா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரிராஜா அவனுக்கு வந்து திட்டி விட்டுருவாரு. அடுத்த நிமிஷம் அடுத்த ஒரு பாயிண்டை வந்து காமிப்பாங்க. அதில் வந்து இது வரைக்கும் படைத்தனோட கதை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து அடுத்த எபிசோடு வந்து காத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம என்பி நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.